வகப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 பாஸ் பண்ணியிருக்காங்க. 1954ல் வகுப் ஆக்ட் 1954 கொண்டு வராங்க. வகுப் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் ஏழையா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வருமானம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் பிரிட்டிஷ் காலத்துல வகுப்பு வாரியம் இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்திலயும் வகுப்பு வாரியம் இருந்தது. எதுக்காக இது பாஸ் பண்றாங்க, இதுல என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் முயற்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1954ல இந்த ஆக்ட் கொண்டு வரும்போது பியூரா ப்ராப்பர்ட்டிஸை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் 8,72,000 ரெஜிஸ்டர்ட் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஏழையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்தா அது பெரிய எக்கனாமிக் ப்ராக்ரஸையும் சோஷியல் ப்ராக்ரஸையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இதனால எவ்வளவு டிஸ்பியூட்ஸ் ரிசால்வ் ஆகும் இமீடியட்டா ஒரு 21,000 கேசஸ் டிஸ்பியூட்டா ஓடிக்கிட்டு இருக்கு வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டி சார்ந்து. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரீசெண்டா பார்லிமெண்ட்ல வகப் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வகப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வகப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 ஆகப்பட்டது இந்த காலகட்டத்தில் தேவையா, எதுக்காக இது பாஸ் பண்றாங்க, இதுல என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் முயற்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும்போது வகப் உடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம நாட்டில் லீகலா போர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, போர்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி பார்க்கும் பொழுது வகப் அப்படிங்கிற அந்த வார்த்தை, வகப் ஹஸ் பீன் டிஃபைன்ட் as the permanent dedication by any person of movable or immovable property for any purpose recognized by Muslim law as pious, religious and charitable. அப்போ இந்த வகப் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ்லாமியர்கள் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக டொனேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் மெயின் பர்பஸ்க்காக இந்த வகுப் ப்ராப்பர்ட்டி ஆகப்பட்டது உருவாக்கப்படுது. ஸோ இந்த வகுப் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் வகுப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலீஜியஸ் பேசிஸில் கொடுத்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணி சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட் கொண்டு போகணுன்றதுக்காக 1954ல் வகுப் ஆக்ட் 1954 கொண்டு வராங்க. இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா மெயினாக ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் வகுப் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் ஏழையா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வருமானம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் 1954ல் இதை கொண்டு வராங்க. 1954ல் இது கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் முக்கியமாக வகுப் ப்ராப்பர்ட்டிகளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஏன் நினைச்சாருன்னா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வழியாக வரக்கூடிய பணத்தினால சோஷியோ எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸை ரிலீஜியன் பேசிஸ்லேயே கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் வகுப் ஆக்டை கொண்டு அதை செயல்படுத்தினாங்க காங்கிரஸ் அரசாங்கம். அப்படி பார்க்கும் பொழுது பிரிட்டிஷ் காலத்தில் வகுப்பு வாரியம் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேயும் வகுப்பு வாரியம் இருந்தது. அது வகுப் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வக்ஃப் போர்டை 1913லேயே பிரிட்டிஷ் ரூல்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வக்ஃப் வாரியம் ஆகப்பட்டது முசல்மான் வக்ஃப் ஆக்ட் 1923 எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ஸை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம், அட்வைஸ் பண்ணோங்கிறதுக்கான அந்த மாடலை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் தான் அது ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ ஃபெடரல் சிஸ்டம் வழியாக தான் வகுப்பு வாரியமும் நடந்துட்டு இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வக்ஃப் போர்டில் இந்த ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் கொடுக்குறாங்க, மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ யார் கொடுக்குறாங்களோ அவங்கள முஷ்ரத் உல் கித்மாத் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் கொடுக்குற ப்ராசஸை முஷ்ரத் உல் கித்மாத் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிராண்ட் வருதோ அது வக்கிஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வக்ஃப் போர்டு பிரிட்டிஷ் காலத்திலேயே இருந்துட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. 1954ல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உருவானதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வகுப் வாரியத்தை வக்ஃப் போர்டை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தை 1954 படி கொண்டு வராங்க. 1954ல் இந்த ஆக்ட் கொண்டு வரும் பொழுது பியூரா ப்ராப்பர்ட்டிஸை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வகப் வாரியம் உருவாக்குறாங்க. இந்த வகப் வாரியம் உருவாக்குனதுக்கு அப்புறம் பல மாற்றங்களை சட்டத்திலையும் கொண்டு வராங்க. டைம் அண்ட் அகைன் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸும் கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமா டைம் பாஸ் பை ஆக 1954க்கு அப்புறம் கவர்னன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், ப்ரிவென்டிங் த மிஸ்யூஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நடக்கக்கூடாதுன்றதுக்காக பல மாற்றத்தில் வகப் ஆக்ட்ல சேஞ்சஸும் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது இப்போ ரீசெண்டாக பாராளுமன்றத்தில் வகப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 லோக்சபாவில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் இப்போ பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வக்ஃப் போர்டு ஆகப்படுது 1995 வரைக்கும் ஒரு சட்டத்தை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க.
அப்படி பார்க்கும் பொழுது இந்த வஃப்க் ஆக்ட் 1995 வந்து என்ஃபோர்ஸ்டு பை, இந்த சட்டமாகப்பட்டது என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இது தொடர்ச்சியா காங்கிரஸ் அரசாங்கம் இது மாதிரியான முக்கியமான சேஞ்சஸை கொண்டு வந்து 1995ல் என்ஃபோர்ஸ் பண்ற பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து கவர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சிஸ்டத்தையும் உருவாக்குறாங்க வஃப்க் ஆக்ட் 1995 படி. இதில் வந்து வஃப்க் ஆக்ட் 1995 படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸையும் உருவாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சென்ட்ரல் வஃப்க் கவுன்சில் CWC அதில் என்ன மாதிரியான ரோல் உருவாக்குனாங்கன்னா, அட்வைசிங் த கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ஸ் ஆன் பாலிசி பட் டஸ் நாட் டைரக்ட்லி கண்ட்ரோல் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுங்கிறதுக்கான பாலிசி உருவாக்கக்கூடிய பாடி தான் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், CWCன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ஸ் தான், அதாவது SWBs. அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க, மேனேஜ் அண்ட் ப்ரொடெக்ட் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஈச் ஸ்டேட். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்காங்கன்றது தான் பாயிண்ட் டு பி நோட்டட். அதுக்கப்புறம் வக்ஃப் ட்ரிபுனல்ஸ் உருவாக்குறது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பிரச்சனை வந்தா இந்த பிரச்சனையாகப்பட்டது நேரடியாக கோர்ட்டுக்கு போகாம வக்ஃப் தீர்ப்பாயங்கள்ல வந்து டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த செட்டப்பையும் உருவாக்குறாங்க வக்ஃப் ஆக்ட் 1995 படி. இது முக்கியமான ஒரு சேஞ்ச், தேவைப்படுற சேஞ்ச் தான். அந்த சேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஜுடிஷியல் பாடிஸு ஹேண்டில் தி டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்காக உருவாக்குறாங்க. ட்ரிபுனல் பாஸ் பண்ணுறது தான் ஃபைனல் ஆர்டர், அது மேலே அப்பீல் போக முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிஸ்டமையும் உருவாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது வக்ஃப் ஹிஸ்ட்ரி ஆகப்பட்டது நம்ம நாட்டில் தொடர்ந்து 1913 23 அமெண்ட்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வேலிடேட்டிங் ஆக்ட் வந்து 1930 கொண்டு வந்து, வக்ஃப் ஆக்ட் 1954 கொண்டு வந்து, பல அமெண்ட்மெண்ட்டை வக்ஃப் ஆக்ட்ல வந்து 1959, 1964, 1969, 1984 இதை தாண்டி 1995 வக்ஃப் ஆக்ட் ஃபைனலைஸ் பண்ணி அதில் பல மாற்றங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 வந்து சில முக்கியமான சேஞ்சஸ் திருப்பி வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வராங்க. என்ன மாதிரியான முக்கியமான சேஞ்சஸ்னா, 3 மெம்பர்ஸ், அதாவது 3 மெம்பர் இருக்கக்கூடிய வக்ஃப் ட்ரிபுனல்ஸ், அதில் முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட்டையும் உள்ள கொண்டு வந்தாங்க வக்ஃப் போர்டில். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, 2 உமன் மெம்பர்ஸ் ஆன் ஈச் ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ஸ். தமிழ்நாட்டிலையும் புருஷன் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது உமன்ஸ் வந்து ஸ்டேட் வக்ஃப் போர்டில் வரதுக்கான பாசிபிலிட்டியும் கிரியேட் பண்ணாங்க புருஷன் அம்மா அவர்கள். அதுக்கப்புறம் சேல் ஆர் கிஃப்டிங் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணக்கூடாது, ப்ரொஹிபிஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த சேஞ்சஸும் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2013 கொண்டு வராங்க யூனியன் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் லீஸ் பீரியட் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸு 3 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், பெட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 3 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் லீஸ் விடலாங்கிற அந்த பாசிபிலிட்டியும் கொண்டு வந்தாங்க வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013. 1995க்கு அப்புறம் பெரிய அமெண்ட்மெண்ட் நடந்த இயர் 2013. இப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா 2025ல் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 பாஸ் பண்ணி, முசல்மான் வக்ஃப் ரிப்பீல் பில் 2024 பாஸ் பண்ணி முக்கியமான சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த வக்ஃப் பில்லை பற்றி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்தியா ஃபுல்லாக இப்போ வந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க பல மாற்றத்தை கொண்டு வந்து வக்ஃப் வழியாக பல புவர் முஸ்லிம்ஸ்க்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இது பயன்படுற மாதிரியான செயல்பாடு இந்த பில்லில் இருக்கும்னு. அப்படி பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த சேஞ்சஸ்னால என்ன இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமாக வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல் என்ன மாற்றங்களை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அவங்க எய்ம் பண்ணியிருக்கிறது வந்து மாடர்னைஸ் பண்ணி, வக்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாடர்னைஸ் பண்ணி, அந்த போர்டை வந்து மாடர்னைஸ் பண்ணி, வக்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி, லீகல் டிஸ்பியூட்ஸை குறைச்சு எஃபிஷியன்சி கொண்டு வரணுன்றதுக்காக தான் இப்போ பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் அப்ரூவ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இப்போ பிரசிடென்ட்டோட அசென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகப்பட்டது ஸ்டேட் வக்ஃப் போர்ட்ஸ் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். பட் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய கவுன்சில், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ண கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சட்டம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 இப்போ வந்து பாஸ் ஆயிருக்கு. லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஃபர்தரா பிரசிடென்ட்டும் அசென்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த சேஞ்சஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்குது? வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது சஞ்சர் கமிட்டி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இந்த சேஞ்சஸ் நடக்குது. இந்த சஞ்சர் கமிட்டி ரிப்போர்ட் ஆகப்பட்டது
2005 அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில தான் இந்த சஞ்சர் கமிட்டியை உருவாக்கணும்னு இன்சிஸ்ட் பண்றாங்க. அப்படி உருவாக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ண உடனே லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராஜேந்தர் சஞ்சர் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த டெல்லி ஹைகோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதனால தான் அந்த கமிட்டி பேர் வந்து சஞ்சர் கமிட்டி அப்படின்னு வந்தது. சஞ்சர் கமிட்டியில் கிட்டத்தட்ட 6 பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்ஸ் என்ன நம்ம பார்க்கணும். அப்போதான் நம்ம வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல நடந்திருக்க சேஞ்சஸ் வந்து எந்த பேசிஸ்ல பண்ணியிருக்காங்க பிரசன்ட் கவர்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது த ரிப்போர்ட் ஃபவுண்ட் தட் முஸ்லிம்ஸ் வேர் டிஸ்அட்வான்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரெலவன்ஸ். அதை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த அப்சர்வேஷனும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது, த ரிப்போர்ட் ஃபவுண்ட் தட் முஸ்லிம்ஸ் வேர் பிளேஸ்ட் பிலோ ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிறதையும் ஒரு ரிப்போர்ட் ஃபைண்டிங்ஸாகவே சஞ்சர் கமிட்டி ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, த ரிப்போர்ட் ஃபவுண்ட் தட் முஸ்லிம்ஸ் வேர் புவர்லி ரெப்ரசன்டட் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ முஸ்லிம்ஸோட ரெப்ரசன்டேஷன் வந்து பல டிபார்ட்மெண்ட்லேயும் உயரணுங்கிறது தான் சஞ்சர் கமிட்டியோட அப்சர்வேஷனாக இருந்துட்டு இருந்தது. அதை தாண்டி ரிப்போர்ட் வந்து சஞ்சர் கமிட்டி ரிப்போர்ட் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ரிப்போர்ட் ரெக்கமெண்ட் பண்ணும்போது சில பாலிசிஸ் வந்து சோஷியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் புவர் முஸ்லிம்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து முஸ்லிம்ஸ்குள்ளேயே கொண்டு வரணும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதாவது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வழியாகவும் முஸ்லீம் ரிலீஜனுக்குள்ளேயே பல ரிசர்வேஷன் பாலிசிஸை கொண்டு வந்து புவர் முஸ்லிம்ஸை வந்து என்பவர் பண்ணணுங்கிறதும் சஞ்சர் கமிட்டி ரிப்போர்ட் 2006ல சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி முக்கியமாக இன்னும் 2 அப்சர்வேஷன் குறிப்பிட்டிருந்தாங்க சஞ்சர் கமிட்டி ரிப்போர்ட்ல. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிப்ரீட் கிளாஸஸ் முஸ்லீம்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது சஞ்சர் கமிட்டி ரிப்போர்ட் 2006ல சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி இன்னொரு ரெக்கமெண்டேஷன், இன்னொரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ரீகான்ஸ்டியூட்டிங் முஸ்லீம் மெஜாரிட்டி கான்ஸ்டியூவன்சிஸும் உருவாக்கணும்னு சொன்னாங்க. இதை அப்ப இருந்த யூபிஏ கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ரிப்போர்ட்ல வந்த 76 ரெக்கமெண்டேஷன்ல 72 ரெக்கமெண்டேஷன் யூபிஏ கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்டிஏவும் ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, சில டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது, வக்ஃப் வாரியத்தில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி படி அது நடக்குதா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கும் பொழுது பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, வக்ஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னா WAMSI அப்படின்றாங்க, WAMSI. அந்த போர்ட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.72 லட்சம் 8,72,000 ரெஜிஸ்டர்ட் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஏரியாஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஏன்னா 8,72,000 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகள். இது எதுக்காக கொடுக்குறாங்க? அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைங்களுக்கு வந்து அது பயன்படணும் அப்படின்னு கொடுக்கும் பொழுது டோட்டல் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 38 லட்சம் 38 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 38 lakh ஏக்கர்ஸை கரெக்டாக பயன்படுத்தி அதில் வரக்கூடிய வருவாயை ஏழையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்தா அது வந்து பெரிய எக்கனாமிக் ப்ராக்ரஸையும் சோஷியல் ப்ராக்ரஸையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன மாதிரி இஷ்யூஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துட்டு இருக்குன்னா, 38 lakh ஏக்கர்ஸ் ஆகப்பட்டது கரெக்டாக பயன்படுதா, என்க்ரோச்மெண்ட்ல இல்லாமல் இருக்கா, இல்லை பல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கா, இல்லை டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ஆகப்பட்டது இன்எஃபிஷியன்சி இருக்கிறதும், நெக்ஸ்ட் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருந்ததும், பியூரோக்ராட்டிக் டிலேஸ் இருந்ததும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இயங்குறதுனால சென்ட்ரல் அட்வைசரி கவுன்சில், சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் வந்து ஒரு அட்வைசரி நோட் தான் கொடுக்க முடியுமே தவிர ஸ்டேட் வக்ஃப் போர்டுக்கு கம்ப்ளீட்டா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ் பண்ற ஒர்க் வந்து சிடபிள்யூசிக்கு கிடையாது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 ரீநேம் பண்ணியிருக்காங்க. ரீநேம் பண்ணியிருக்கக்கூடிய நேம் பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் ரீநேம் பண்ணி அந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ரிஃபர்மேட்டிவ் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த கிளாரிஃபிகேஷன். ரோல் ஆஃப் வக்ஃப் போர்ட்ஸ் அண்ட் த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இஸ் நாட் ரிலீஜியஸ் பட் ரெகுலேட்டரி, என்ஷோரிங் லீகல் கம்ப்ளையன்ஸ், சேஃப்கார்டிங் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்.
By introducing checks and balances, empowering stakeholders, improving governance, the bill sets a progressive, fair framework for Waqf administration in India according to the benefits of the bill. இந்த பில்லோட பெனிஃபிட்ஸை வந்து பார்க்கும்பொழுது இது சொல்லியிருக்காங்க. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வக்ஃப் வாரியத்துடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் டிஜிட்டைஸ் பண்ணி ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மாற்றம் இந்த அமெண்ட்மெண்ட் பில் பேஸ் பண்ணி. ஏன்னா 38 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 8,72,000 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வக்ஃப் வாரியத்துக்கிட்ட இருக்கும் பொழுது ஐடியலாக அதோட இன்கம் வந்து மினிமம் 50,000 கோடி ஜெனரேட் பண்ணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வர வேண்டியது. ஆனால் 50,000 கோடி ஜெனரேட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போது இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு கவர்மெண்ட் மூவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த டிஜிட்டைசேஷன் ஆகப்பட்டது பல வருடங்கள் எடுக்கக்கூடாது, 6 மாதத்துக்குள்ளேயே இந்த டிஜிட்டைசேஷனை முடிக்கணும் அப்படிங்கிற டைம் லைனையும் அந்த ஆக்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் சேஞ்ச், இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் ஆகப்பட்டது வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு தான் போயிட்டு இருந்தது. அப்போ ட்ரிபியூனல் கிட்ட போகும்போது, தீர்ப்பாயங்கள் கிட்ட போகும்போது அதில் காலதாமதமும் இருந்தது, பல டிஸ்பியூட்ஸ் வந்து பெண்டிங்காக பல வருடங்கள் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, வக்ஃப் வாரியம்ல இருக்கக்கூடிய வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸோட டிஸ்பியூட்டு ட்ரிபியூனல்லேருந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எல்லாத்துக்குமே டிஸ்பியூட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சர்டன் டைம்ஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து வக்ஃப் போர்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இஷ்யூஸ் போய் சொன்னாலே கவர்மெண்ட் அத்தாரிட்டி சரி பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ டிஸ்பியூட் இல்லாத ஒரு மெக்கானிசமை உருவாக்க முடியுன்றதுக்காக வக்ஃப் ட்ரிபியூனல்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு மெக்கானிசமை உருவாக்கியிருக்காங்க இந்த பில்லில். இதை தாண்டி நான் முஸ்லிம்ஸை கூட இந்த போர்டோட சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ண முடியும், இல்லை போர்டு மெம்பரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இதை தாண்டி போர்டு பவரை யூனிலேட்ரலாக வந்து டிக்ளேர் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுற எஃபிஷியன்சி கொண்டு வரணும்னு தான் இதோடைய பில்லோடைய நோக்கம். அடுத்த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணப்படாது. இதை வருடாவரும் செக் பண்ணுறதுக்காக ஆடிட்டை மேண்டேட் பண்ணியிருக்காங்க வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல. அடுத்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, உமன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டராக வக்ஃப் வாரியத்தில் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்து இந்த பில் வழியாக கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி உமன்ஸுடைய இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டமையும் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல கொண்டு வரதுக்காக எல்லா முயற்சியும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் டு பி கன்சிடர்ட். இதனால எவ்வளோ டிஸ்பியூட்ஸ் ரிசால்வ் ஆகும் இமீடியட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 21,000 கேசஸ் வந்து டிஸ்பியூட்டா ஓடிக்கிட்டு இருக்கு வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டி சார்ந்து. அப்போ இந்த பில் கொண்டு வரதுனாலேயே இந்த 21,000 ப்ராப்பர்ட்டிஸுடைய டிஸ்பியூட்ஸ் வந்து ரிசால்வ் ஆகி வக்ஃப் வாரியத்தினால வருமானத்தை வந்து ஏற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த வருமானத்தை பயன்படுத்தி புவர் முஸ்லிம்ஸ்க்கும் மார்ஜினலைஸ்ட் முஸ்லிம்க்கும் அவங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வந்து அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மெக்கானிசம் உருவாக்குறதுக்காக தான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 கொண்டு வந்திருக்காங்க. இது தாண்டி வக்ஃப் போர்டு வந்து இதில் வரக்கூடிய வருமானத்தை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கும் இதுலேருந்து பணத்தை வந்து கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அலிகரா முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஏஎம்யூவில் பல என்டோன்மெண்ட் ஃபண்ட்ஸ் வக்ஃப் போர்ட்லேருந்து கொடுத்து அது வழியாக எஜுகேஷன் அப்லிஃப்ட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. இதை தாண்டி மദ്രാസാஸில் வந்து பல மாற்றத்தை வந்து வக்ஃப் போர்ட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட். என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, மദ്രാസാஸில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் ட்ரைனிங், மாடர்னைசிங் த எஜுகேஷனை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி இந்த பில்லையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025ல எந்தெந்த முடிவுகள்லாம் வக்ஃப் போர்டு எடுத்துகிட்டு இருந்தாங்களோ, இது மாதிரி டிஸ்பியூட் இருக்க ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸு, அப்புறம் வக்ஃப் போர்ட் ஸ்டேட்டஸ் டிக்ளேர் பண்ணுறது, இதை தாண்டி டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் எதெல்லாம் வக்ஃப் போர்ட் கிட்ட இருந்ததோ அது எல்லாமே இந்த பில் வழியாக கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்ட ஷிஃப்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்ட ஷிஃப்ட் ஆகும் பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகளும் கவர்மெண்ட்டும் பியூரோக்ரஸியும் வரும் பொழுது செக்யூலர் அப்ரோச்சும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால பல பேர் இதை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க.
இது எதிர்க்கிறத தாண்டி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதனால ஏழையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பயன்பட்டு எஜுகேஷனை அப்லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வக்ஃப் போர்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2025 டெஃபினட்டா வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் டீடைல்டா என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த சேஞ்சஸ்னால என்ன இம்பாக்ட் இருக்க பொழுது, இந்த சேஞ்சஸ் இம்பாக்ட் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஆல்ரெடி வக்ஃப் போர்டு இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்குங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். பட் ஆல் செட் அண்ட் டன் வக்ஃப் போர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆகப்பட்டது வித் ரெஸ்பெக்ட் டு லேண்ட் டிஸ்பியூட்டும் வருமானத்தை ஏற்றக்கூடிய ஸ்டெப்பும் இந்த பில் இருக்கிறதுனால ஏழையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. அதனால வக்ஃப் வாரியத்தை ரிஃபார்ம் பண்ணி அதில் வருமானத்தை ஏற்றி அந்த வருமானத்தினால வந்து ப்ரொக்ரெசிவ் மாடர்ன் எஜுகேஷனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு கொண்டு போய் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சேர்க்கறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் ஏறும், அவங்களால வந்து பல ப்ராக்ரஸை பண்ண முடியுங்கிறது தான் இந்த பில்லோடைய சாராம்சம். அப்படி பார்க்கும்பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டெப் எடுத்து இந்த பில்லை வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணி இப்போ ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் அசன்ட் இருந்துகிட்டு இருக்கு. மீன்வைல் பல லீடர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகியிருக்காங்க இந்த சட்டத்துடைய கான்ஸ்டியூஷன்ஸை கொஸ்டின் பண்ணி. அதனால நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாற்றத்தினால என்ன மாதிரியான கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ரைஸ் ஆக போகுது, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 இந்த மாற்றங்கள் என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ இதெல்லாம் கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலாங்கிறது வரக்கூடிய நாட்கள் தான் பார்க்கணும்.